மாணவர் அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து சென்னை ஐஐடி முன் ஆர்ப்பாட்டம் நடத்திய திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். சென்னை ஐஐடியில் அம்பேத்கர் பெரியார் என்ற வாசகர் வட்ட மாணவர் அமைப்புக்கு தடை விதித்ததை கண்டித்து திங்களன்று திமுகவினர் போராட்டம் நடத்தினர். திமுக மாணவர் அமைப்பு சார்பில் அதன் செயலாளர் புகழேந்தி தலைமையிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருமாவளவன் தலைமையிலும் தனித்தனியே ஆர்ப்பாட்டம் நடந்தது. போலீசாரின் கட்டுப்பாட்டை மீறி முன்னேறி சென்றதால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்றனர். வாசகர் வட்ட மாணவர் அமைப்பை மட்டும் தடை செய்திருக்கிறார். ஏன் தடை செய்தார்கள்? அரசியலமைப்பு சட்டத்தின் 19வது பிரிவு தந்திருக்கக்கூடிய உரிமைகளை மீறி செய்திருக்கிற இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்களும், பொருளாளர் அண்ணன் தளபதி அவர்களும் பதிவு செய்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் திமுக மாணவரணி தொடர்ந்து போராடும். சமூக நீதி போராளிகளின் பெயரையே உச்சரிக்க கூடாது என்கின்ற ஐஐடி நிர்வாகத்தை கடுமையாக நாங்கள் கண்டிப்பதுடன், அந்த நிர்வாகத்தை எந்த கேள்வியுமே கேட்காமல் வேடிக்கை பார்க்கிற மாநில அரசை, ஜெயலலிதா அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். சென்னை ஐஐடியில் அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள் என்னும் அமைப்பை திடீரென்று எத்தகைய விசாரணையும் இல்லாமல், விளக்கமும் கோராமல் அந்த நிர்வாகம் தடை செய்திருக்கிறது. இது மிக மோசமான ஒரு எதேச்சதிகாரமான போக்காகும். விடுதலை சிறுத்தைகளின் மாணவர் அமைப்பான முற்போக்கு மாணவர் கழகம் இந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறது. தொடர் போராட்டங்கள் நடந்து வருவதால் ஐஐடி வளாக பகுதியில் கூடுதலான போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர்.